பார்ப்போம். இங்க வந்து அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல, அந்த அந்த நிஜமான அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்து யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து அதுக்கு ಅರ್ಥத்தை சொல்வார். ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನ ನಿಜವಾದ ಅರ್ಥವನ್ನ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னாவது எல்லாரும் ஜனங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏசப்பா வந்து டெய்லி சாப்பாடு தருவாரு, டெய்லி வந்து பிரியாணி தருவாரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பின்னாடி வர ಆರಂಭಿಸಿட்டாங்க ஒரு கூட்ட ஜனம். ಆ ಒಂದು ಗುಂಪು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆತನು ಊಟವನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, ವಿಶೇಷವಾದ ಊಟಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಯಾಕೆ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು ಎಂಬುದಾಗಿ. சோ அப்போ ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை, இப்ப 5000 பேருக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சாரு அவ்வளவுதான் நினைக்கிறோம். இல்ல அது கீழே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ ನಂತರ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಯೋಹಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இது வந்து நம்மளுக்கு இப்போ போறதுக்கு நமக்கு டைம் இல்ல. பட் நீங்க அப்புறம் வந்து நீங்க இந்த 22வது வசனத்துல இருந்து 71வது வசனத்தை நீங்க படிக்கும்போது எதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த 5000 பேருக்கு அந்த அப்பத்தை கொடுத்ததுல என்ன அர்த்தம் அப்படின்றது குறித்து நீங்க படிக்கலாம். ಆ ಒಂದು 22ನೇ ವಚನದಿಂದ 27ನೇ ವಚನದವರೆಗೂ ಯಾಕೆ ಆ ಒಂದು 5000 ಜನಗಳಿಗೆ ಒಂದು ಊಟವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. சோ அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நம்ம ஒரு பாட்டா நம்ம போவோம். இதுல ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் வந்து இங்க பாருங்க 27வது வசனம் படிப்போம். நம்ம அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகி தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். சோ இயேசுப்பா இங்க என்ன சொல்றாருன்னா, அழிந்து போன இதுக்காக ரொட்டிக்காக நீங்க பின்னாடி நீங்க வந்தீங்க. பட் ஆனாலும் அழியாத ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு ரொட்டி ஒண்ணு இருக்கு, அப்பம் இருக்கு. அதுக்காக நீங்க வாங்க, அதுக்காக நீங்க ಶ್ರಮಪಡುங்க, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು வேலை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ನೀವು ಬರುವಂತದ್ದಲ್ಲ, ಕೆಟ್ಟು ಹೋಗತಕ್ಕಂತ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ಉಳಿದುಕೊಳ್ಳುವ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ದುಡಿರಿ. ಇಂಥ ಒಂದು ಆಹಾರವನ್ನ ಮನುಷ್ಯ ಕುಮಾರ್ ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அவங்க ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும், இந்த அழியாத ரொட்டி எங்களுக்கு வேணும், நாங்க எப்படி அதுக்காக வேலை செய்யணும், நீங்க வேலை செய்யணும்னு சொல்றீங்களா, என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. 28வது வசனத்துல 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಇದು ಅಳಿದು ಹೋಗಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಜನರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப இயேசு கிறிஸ்து 29வது வசனத்துல அருமையான ஒரு பதில் சொல்றாரு. என்னது? ಅಲ್ಲಿ 29ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿರತಕ್ಕಂತ ಉತ್ತರವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு தேவன் அனுப்பினவரை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. ದೇವರು ಮೆಚ್ಚುವ ಕೆಲಸ ಯಾವುದೆಂದರೆ ಆತನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟವನನ್ನು ನೀವು ನಂಬುವುದೇ ಅಂದನು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதான் ஃபர்ஸ்ட். விசுவாசிக்கிறது தான் ஆண்டவருடைய கிரியை அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த கிரியை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬುವಂತದ್ದೇ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப உடனே அவங்க அதுக்கு ஒரு கேள்வி இயேசுவுக்கு ஒரு கேள்வி போடுறாங்க. 31வது வசனத்துல என்ன சொல்றாங்க? தಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ. அவங்க சொல்றாங்க, ஐயோ எங்களுக்கு எங்க பிதாமார்கள் மன்னா சாப்பிட்டாங்கல்ல, வனாந்தரத்துல மன்னா சாப்பிட்டாங்கல்ல, அது கர்த்தர் தானே கொடுத்தாரு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪರಲೋಕ ಅಲ್ಲಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ಮನ್ನವನ್ನು ತಿನ್ನಲ್ವಾ, ಅದನ್ನ ದೇವರು ತಾನೇ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க சொல்றாரு, இல்ல அந்த அது கொடுத்தது வந்து உங்களுக்கு மோசே கொடுக்கல, அது கர்த்தர் கொடுத்தாரு. சோ அவருக்கு தான் நிஜமான ரொட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க 33வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ದೇವರು ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವರು ಮಾತ್ರ ಒಂದು ನಿಜವಾದ ಒಂದು ಜೀವನದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 33ನೇ ವಚನದಲ್ಲಿ. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பமே தேவன் கொடுக்கிற ದೇವರು ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ಯಾವುದೆಂದರೆ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಲೋಕಕ್ಕೆ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದೇ ಎಂದು ಹೇಳಿದನು. சோ பாருங்க, ஒரு சாதாரணமான ரொட்டில இருந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, இது பரலோகத்துல இருந்து வர்ற இந்த ரொட்டி வந்து பாருங்க, அடுத்த பகுதியில பார்ப்போம். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம், இந்த ரொட்டி வந்து நானே அந்த ரொட்டி அப்படின்னு நானே அந்த அப்பம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇದು ಒಂದು ರೊಟ್ಟಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನೇ ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 35வது வசனத்தை எவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அவ்வளவு முக்கியமான வசனம். என்ன இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான வசனம் படிங்க. 35ನೇ ವಚನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನ. ಎಷ್ಟು ಜನ ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡೋದಕ್ಕಾಗ್ತದೆ ಅದನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ಯೇಸು ಅವர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். சோ பசி தாகம் நம்மளுக்கு ஆவிக்குரிய பசி
ஆவிக்குரிய தாகத்தை நம்ம தேற்றுறதுக்காக நான் நிறைய இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு என் பசியை ஆற்ற மாட்டாங்களா, என் தாகத்தை தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு. பட் கடைசியாக இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு தேவையானது என்னது? என் மேல் விசுவாசம் வைக்கும் போது நீங்க வந்து திருப்பி நீங்க பசி ஆக மாட்டீங்க. நீங்க உங்களுடைய அந்த தேடுற அங்கங்க எனக்கு பசி ஆட்டுறதுக்கு நான் வேற இடத்துக்கு போயிருப்பேன். பட் கர்த்தர்ட்ட இயேசு கிறிஸ்து வந்துட்டீங்கன்னா நீங்க இனிமே தேட மாட்டீங்க, உங்களுக்கு பசி வராது, உங்களுக்கு தாகம் வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಸಿವನ್ನ ಮತ್ತು ನೀರಡಿಕೆಯನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆದ್ರೆ ನಿಜವಾಗಲೂ ನನ್ನನ್ನು ನಂಬಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನೇ ಜೀವಕವಾದಂತ ರೊಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವಾಗ ಅದು ಎಂದಿಗೂ ಅದು ಅಳಿದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து என் மேல் விசுவாசம் வைத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நீங்க ஓடி 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 தேடுறது வந்து அன்னைக்கு இன்னையோட முடியும். ஏன்னா நீங்க நான் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நான் ஜீவ அப்பம் நான் தான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நான் தான் அந்த அப்பம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ನಿಮಗೆ ಓಡಿ ಓಡಿ ಅಲ್ಲಿ ಹುಡುಕುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿಗೆ ನಿಂತು ಹೋಗ್ತದೆ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಜೀವವುಳ್ಳಂತ ರೊಟ್ಟಿ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னும் சில காரியங்கள் இருக்கு, நம்மளுக்கு நேரம் இருக்காது. சோ அதனால நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். பாருங்க 41ல 46 வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த 41வது வசனத்துல நான் படிக்கிறேன். I am the bread that came down from heaven. நானே அந்த அப்பம். அது நீங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இந்த அப்பம் சொல்றாரு, சாப்பிடுங்கன்னு சொல்றாரு, திருப்தி ஆவீங்க, நித்தியமா திருப்தி ஆவீங்கன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த அப்பம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. மன்னா இல்ல, நான் தான் அந்த அப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅನೇಕ ಕಾಲದಿಂದ ಇರ್ತೀರಿ, ಯಾಕಂತಂದ್ರೆ ನೀವು ತಿಂತೀರಿ ಕುಡಿತೀರಿ, ನಿಮ್ಗೆ ತೃಪ್ತಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದಂತ ರೊಟ್ಟಿ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இங்க 47வது வசனத்துல 54வது வசனம் பாருங்க, மன்னா வந்து உங்க சரீரம் உங்க வயிற்று பொழப்புக்காக மன்னா வந்து உங்க வயிற்று நிரப்பிச்சு. பட் ஆனா நான் கொடுக்குற அந்த அப்பம் வந்து நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே மாட்டீங்க. யூ வில் நாட் டை அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಮ್ಮ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ. ಆದ್ರೆ ನಾನು ಕೊಡುವಂತ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಅದು ಎಂದಿಗೂ ಹಸಿವು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 51வது வசனம் படிங்க. 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்னுடைய சரீரமே வந்து நான் அந்த உலகத்துக்கு கொடுக்கிற அப்பமா இருக்குதுன்னு நான் சொல்றேன். ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವಂತ ಜೀವದ ರೊಟ್ಟಿ ನಾನೇ. ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಯಾವನಾದರೂ ತಿಂದರೆ ಅವನು ಸದಾಕಾಲ ಬದುಕುವನು ಮತ್ತು ನಾನು ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನನ್ನ ಮಾಂಸವೇ, ಅದನ್ನು லோகத ஜீவக்கோஸ்கர கொடுவேன்னு என்று எழுதணும். சோ இங்க அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் மெசேஜ் கேட்டுட்டு இருந்தவங்க ஏசப்பா விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. மெசேஜ் கேட்டாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ತನಕ ಉಪದೇಶನ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ ನಂತರ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க 53வது வசனம் படிங்க. இது சொன்ன உடனே இத கேட்ட உடனே அவங்க விட்டு போயிடுறாங்க இயேசு கிறிஸ்து. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನದೆ ಅವನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವವಿಲ್ಲ. ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು ನನ್ನ ರಕ್ತವನ್ನ ಕುಡಿಯುವವನು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಾನು ಅವನನ್ನು கடைய தினத்திலே எபிசுவேனோ என்பதாக. சோ இங்க பாருங்க, இங்க கேட்ட உடனே அவங்களுக்கு இது ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன இது, அவருடைய சரீரத்தை சாப்பிடணுமா, அவர் ரத்தத்தை குடிக்கணுமா, என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் இயேசுப்பா அந்த போதனை ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு விட்டு போயிடுறாங்க ஆண்டவர். ಅವ್ರು ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಬೋಧನೆಗಳು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನ ಶರೀರವನ್ನು ತಿನ್ನಲ್ಪಡಬೇಕು ಮತ್ತು ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಗಲಿಬಿಲಿಯಿಂದ ಅಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த பகுதி வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ராப்போஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಯವರು ಹೇಳ್ತಾರೆ, ಕಡೆ ಭೋಜನದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ತಪ್ಪು. இது ராப்போஜனம் அல்ல. ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய நம்ம ராப்போஜனம் எடுக்கும்போது ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிட்டு நம்ம குடிக்கல, ரத்தத்தை குடிக்கல. நம்ம ಅಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಆತನ ಶರೀರವನ್ನ ಮತ್ತು ರಕ್ತವನ್ನು ಕುಡಿತಾ ಇಲ್ಲ. இது வந்து ராப்போஜனம்ன்றது என்னதுன்னா, கர்த்தர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த நினைவு கூர்றோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தினதை, அவர் சரீரத்துல வந்து அவர் சரீரத்தை நம்மளுக்காக கொடுத்ததை வந்து நம்ம நினைவு கூர்றதா ராப்போஜனம் அப்படின்னு வந்து 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இருக்கு. 1 ಕೊರಿಂಥ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಅದನ್ನು ಜ್ಞಾಪಕಾರ್ಥಕವಾಗಿ ಆತನ ಶರೀರವು ನಮಗಾಗಿ ಆತನ ಶರೀರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಮತ್ತು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ. சோ நீங்க அது வந்து என்ன ஆகும்னா, ராமன் கத்தோலிக்க சபையில டெய்லி வந்து காலையில 6 மணிக்கு ராப்போஜனம் கொடுப்பாங்க. ಕ್ಯಾಥಲಿಕ್ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯ 6 ಗಂಟೆಗೆ ಅವರು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து டெய்லி அத காலையில
நீங்க ஏசப்பா சரீரத்தை நீங்க சாப்பிடணும், ரத்தத்தை குடிக்கணும், இது நாங்க இது டிஷ் பண்ணுவோம், நாங்க குடிப்போம், இது குடிக்கும் போது இட்ஸ் ஒன் ஆஃப் த சாக்ரமெண்ட் அப்படின்வாங்க. சாக்ரமெண்ட் தமிழ் எனக்கு இல்ல, பட் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து சபை தான் கொடுக்க முடியும். நீங்க சபைக்கு விரோதமா பண்ணீங்கன்னா அந்த ஆப்போசிஷனுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಪ್ರತಿ ದಿವಸ ಕರ್ತನ ದೇಹವನ್ನ ಮತ್ತು ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವಾಗ ಅದು ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ನೀವು ಯಾವ್ದಾದ್ರು ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಸಾಕ್ರಮೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. கீழே நம்ம இதே மாதிரி நம்ம குழப்பம் வரும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் கீழே படிக்கும் போது ஆண்டவர் வந்து அங்க கிளியரா வந்து நம்மளுக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೆಳಗಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க நான் போடல நினைக்கிறது. ஓகே, பட் இங்க பாருங்க, இங்க வந்து அந்த 62வது வசனத்தை படிப்போம். இல்ல சாரி, 63வது வசனம். 63 வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வசனங்கள் ஆவியாகவும் ಜೀವನಾಗಿಯೂ ಇರುತ್ತದೆ அப்படின்னு ಆಂಟರ್ சொல்றாரு. ಬದುಕಿಸುವಂತದ್ದು ಆತ್ಮವೇ, ಮಾಂಸವು ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿರುವ ಮಾತುಗಳೇ ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಅವೇ ಎಂಬುದು. ஆண்டர் சொல்ற வார்த்தைய சும்மா நம்ம ஏதோ நம்ம கேட்கிறோம், ஏதோ நல்ல போதகர் ஏதோ சொல்றாரு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நல்லா இது கேட்டோம்னா நல்லா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து மாத்திரம் அல்ல. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಇವರು ಹೇಳಿದಂತೆ ಏನೋ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಇವರು ಉಪದೇಶ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಲ್ಲ. இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை அது ஆவியா இருக்கிறதுனாலே நம்ம வந்து இயேசப்பா வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம சாப்பிடும் போது அது நம்மளுடைய ஜீவன் உண்டாக்குது, நம்மளுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. ಅದು ಆ ಒಂದು ಮಾತುಗಳು ಆತ್ಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಹೊಸ ಜೀವವನ್ನು ಅದು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ அநேக நேரத்துல வந்து நம்ம வந்து பைபிள் நாலேஜ்க்காக நம்ம ஆசைப்படுவோம். பைபிள் பத்தி எனக்கு நிறைய தெரியும், பைபிள் எனக்கு இந்த தெரியும், இது இங்க இருக்கு, இந்த வசனம் எனக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த கதை இருக்கு, இது இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது வந்து வெறும் நம்ம நாலேஜ்க்காக நம்ம பைபிளை நம்ம படிக்க கூடாது. ಕೇವಲ ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿದೆ, ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ಇಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇವಲ ಒಂದು ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವುದು ಅದು ತಪ್ಪಲ್ಲ, ಅದು ತಪ್ಪಲ್ಲ. பட் ஆனா அது வந்து முக்கியமான காரியம் அல்ல. அது ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಸಂಗತಿ. முக்கியமான காரியம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. அது வந்து இந்த இடத்துல வந்து the words that I have spoken to your spirit and life ன்னு சொல்லும்போது லோகோஸ் சொல்ல ஆண்டவர் ரீமா ஆண்டவருடைய அந்த பேசுகிற வார்த்தை அது வந்து ஆவியும் ಜೀವನமா இருக்குதான். ಆ ದೇವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಮತ್ತು ಜೀವವಾಗಿಯೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தாங்கி நம்மளை வந்து உயிர் கொடுக்குது. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மாತುಗಳು ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಅದು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம், பட் எனக்கு வந்து இது வந்து நம்மளோட பைபிள் கோர்ஸ்னால நம்மளுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க முடியாது. இந்த டைம்ல நம்மளுக்கு மத்த டாபிக் கவர் பண்ண நிறைய இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவருடைய வார்த்தை ಆವಿ ಉಳ್ಳದೋ ಅದು ಜೀವನ ಉಳ್ಳದವಾ ಇರುತ್ತೆ. ಒಂದೇ ನೀವು ನೆನಪಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ, ದೇವರ ಒಂದು ಮಾತುಗಳು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಮತ್ತು ಜೀವ ಉಳ್ಳದಾಗಿದೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ வந்து நீங்களும் போறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு அந்த சீசர்களை பார்த்து. அப்பா என்னப்பா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, விட்டு வாபஸ் இருக்கிறீங்க, நீங்களும் போயிடுறீங்களா, அந்த மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். 66வது வசனத்துல 66ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ನೀವು ಕೂಡ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ சீமோன் பேதுரு சொல்வாரு, 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಇನ್ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗೋಣ? ನಿನ್ನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವನ ಉಂಟು ಮಾಡುವ ವಾಕ್ಯಗಳುಂಟು. நித்திய ஜீவத்தின் வாழ்க்கை, அது வாக்கியம். திருப்பி இந்த இடத்துல வந்து அந்த லோகோஸ் இல்ல, ரீமா. ஆண்டவரே, உங்ககிட்ட நீங்க பேசுற வார்த்தையில ஏதோ ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு ஆண்டவரே. நீங்க பேசுற அந்த வார்த்தையில வந்து ஆவியா இருக்குது, அது வந்து ஜீவனா இருக்குது. எங்க வாழ்க்கையை வந்து நாங்க வேற எங்க போக முடியும், எங்க போனாலும் எங்களுக்கு இது கிடைக்காது, நாங்க உங்க பின்னாடி தான் வருவோம்னு வந்து பேதுரு சொல்றாரு. பேதுரு ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೂಡ ನನ್ನ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಇದು ಆತ್ಮವಾಗಿ ಜೀವವಾಗಿದೆ, ಅದು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது இதுல ஆவிக்குரிய கருத்து என்ன இருக்கு, இதுல இருந்து என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் எப்படி பலன்படுவான் அதை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வெளிப்படையாய் நம்ம வந்து கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, உள்ளான காரியம் நம்ம இருதயத்துக்கு இந்த வசனம் என்ன பேசுது அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசணும். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ಬಾಹ್ಯವಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ವಿಧರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇದು ಒಂದು ಆತ್ಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮಾತುಗಳು ಇದು ಪೂರಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ இவங்க வந்து எதுக்கு நிறைய பேர் ஏசப்பா விட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஏசப்பா வந்து என்னப்பா ரத்தம் சொல்றாரு, சரீரம் சொல்றாரு, சாப்பிட சொல்றாரு அப்படின்னு வந்து பயந்து அவங்க போயிட்டாங்க. பட் ஆண்டவர் சொல்றது வந்து ஆவிக்குரிய காரியம், நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிற, நம்ம உள்ளான மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிற காரியமா இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅವರು ಒಂದು ಶರೀರವನ್ನು ತಿನ್ಬೇಕು, ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಜೀವ ಕೊಡುವಂತ ಒಂದು ಮಾತುಗಳು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ.